தொடர்ந்து பல பதிவுகள்ல உணவு முறையில நம்ம எதெல்லாம் சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கலாம் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோங்க. இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்? வெயில் காலம் வந்துருச்சு. வெயிலுக்கு ஏத்த மாரி குளு குளுன்னு நெறைய விஷயங்கள நம்ம செய்வோம். அந்த மாரி ஒரு முக்கியமான சாறு யாரெல்லாம் குடிக்கலாம், குடிக்கக்கூடாது? இல்ல இதுல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கா? இல்ல வெயிலுக்காக சும்மா சில்லுன்னு நம்ம குடிக்கிறோமா? அப்படின்னு நெறைய கேள்வி இருக்கும். அத பார்க்கும்போதே ஒரு சிலருக்கு இது குடிக்கலாமா? வேணாமா? ரொம்ப இனிப்பாச்சே! அப்படின்லாம் நீங்க எவ்வளோ நம்ம வெயிலுக்கு அந்த பாட்டில்ல இருக்கக்கூடிய அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ நம்ம எடுக்கிறோம். ஸோ அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்ல தான் பார்த்தீங்கன்னா, நல்லா நெறைய சுகர் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ளேவர்ஸ் இது எல்லாமே இருக்கு. ஸோ ஃப்ளேவர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சேர்த்திருக்கிறது, இந்த கலரிங் ஏஜென்ட்ஸ் இது எல்லாமே நம்மளுடைய உள்ளுறுப்புகள கண்டிப்பா பாதிக்க செய்யும். அதுல எந்த ஒரு டவுன் ப்ராப்ளம் இருக்கிறதோ, இல்ல மலச்சிக்கல் தொந்தரவு, எப்பொழுதுமே சோர்வாக இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே வராம இருக்கிறதுக்கு இந்த கட் பாக்டீரியாஸ் நல்லா ஹெல்த்தியா இருக்கணும். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். தொடர்ந்து பல பதிவுகள்ல உணவு முறையில நம்ம எதெல்லாம் சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கலாம் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோங்க. இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்? வெயில் காலம் வந்துருச்சு. வெயிலுக்கு ஏத்த மாதிரி குளு குளுன்னு நிறைய விஷயங்களை நம்ம செய்வோம். அந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் கரும்பு சாறு. நிறைய நம்ம சாலையோரங்கள்ல பார்க்குறோம் கரும்பு சாறு. யாருக்கு தாங்க கரும்பு சாறு பிடிக்காது? கரும்பு சாப்பிடும் போதே நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். கரும்பு சாறு யாரெல்லாம் குடிக்கலாம், குடிக்கக்கூடாது? இல்லை இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கா? இல்லை வெயிலுக்காக சும்மா சில்லுன்னு நம்ம குடிக்கிறோமா அப்படின்னு நிறைய கேள்வி இருக்கும். அதை பார்க்கும்போதே ஒரு சிலருக்கு இது குடிக்கலாமா வேணாமா, ரொம்ப இனிப்பாச்சே அப்படின்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. கரும்பு சாறு நேச்சுரலாகவே கரும்பு சாறு அப்படின்னு சொல்கிறது எந்த விதமான ரசாயன கலப்பும் இல்லாத அப்படி பியூராக நம்ம கண்ணு முன்னாடியே அந்த சாறு நமக்கு கிடைக்குதுங்க. எவ்வளோ நம்ம வெயிலுக்கு அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸை நம்ம எடுக்கிறோம். ஸோ அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய சுகர் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ளேவர்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ ஃப்ளேவர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சேர்த்துருக்கிறது, இந்த கலரிங் ஏஜென்ட்ஸ் இது எல்லாமே நம்மளுடைய உள்ளுறுப்புகளை கண்டிப்பாக பாதிக்க செய்யும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே நமக்கு வேண்டாம். ஆனால் இந்த கரும்பு சாறுன்னு பொறுத்த வரைக்கும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு ஜூஸ், இயற்கை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஜூஸ் பியூராக இருக்கும். குழந்தைகளிலிருந்து எல்லாருமே குடிக்கலாம். என்ன ஒரு விஷயம், சர்க்கரை நோயாளிகள் மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். மற்றவங்க எல்லாருமே கொலஸ்ட்ரால் இருக்கா தாராளமாக எடுக்கலாம். சுகர் லெவல் எனக்கு நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே கொலஸ்ட்ரால் இருந்தாலோ இல்லை லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி முக்கியமாக யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருது பார்த்தீங்களா? நம்ம சம்மரில் நீர்க்கடுப்புன்னு சொல்லுவோம். யூரின் வர மாதிரியே இருக்கும், ஆனால் கொஞ்சமாக போவாங்க. போனதுக்கப்புறம் வயிறு வலி, அடிவயிறு வலி ரொம்ப இருக்கும். குனிஞ்சே உட்காந்துருக்கிற மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கரும்பு சாறு நமக்கு பயன்படுது. இதில் 1 இல்லை 2 இல்லைங்க, எக்கச்சக்கமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. ஸோ குளுக்கோஸ், சுக்ரோஸ் இது எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக நமக்கு எனர்ஜி தரக்கூடியது. வெயில நம்ம எங்கேயாவது சுற்றிட்டு இருக்கோன்னா உங்கள் கண்ணில் கரும்பு சாறு பட்டுச்சுன்னா தாராளமாக குடிச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஒரு எனர்ஜி தரும். ஸோ வெயிலோட கொடுமையிலிருந்து சமாளிக்க, உடல் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்க நம்ம தாராளமாக கரும்பு சாறு குடிக்கலாம். மேலும் இதில் இருக்கக்கூடிய கால்சியம் அதிகமான இந்த எலும்புகளுக்கு வலிமை தரக்கூடியது. ஸோ கால்சியத்தை பொறுத்த வரைக்குங்க நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு, அதாவது எலும்பு சம்பந்தப்பட்ட ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கும், நிறைய பேருக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கு, எலும்பு தேய்மானம் இருக்கு, கால்சியம் லெவல் குறைபாடு இருக்கு. ஸோ இது நம்ம சரி செய்யறதுக்கு, சரிங்களா, இந்த கால்சியம் லெவல் நம்ம உடல்ல இருந்து சரி செய்யறதுக்கு, எலும்புகள் மூட்டுகளில் வலிமையாக இருப்பதற்கு நமக்கு இது பயன்படுது. அப்போ கால்சியம் லெவல் நார்மலாக இருக்கணும் அப்படின்னா நம்ம கரும்பு எடுத்துக்கலாம். பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம் இதில் நிறைஞ்சிருக்குங்க. ஜிங்க்கும் மெக்னீஷியம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சருமம் பொலிவாக இருப்பதற்கு, ஹேர் ஃபாலை தடுக்கணும் அப்படின்னா நம்ம அயன் ரொம்ப முக்கியம், கால்சியம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் மெக்னீஷியம், ஜிங்க்கும் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் இந்த கரும்பு சாறு நம்ம வாரத்திற்கு 4 நாளாவது ஒரு 100லேருந்து 200 ml குடிக்கிறது அவ்வளவு நன்மைகளை நமக்கு தருதுங்க. இன்னும் முக்கியமாக பார்த்தோம்னா பற்கள், இந்த கேவிட்டிஸ் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும்.
அந்த பற்களில் வந்து எனாமல் போகிறது, கேவிட்டிஸ் வர்றது, பற்களில் சொத்தைப்பல் ஏற்படுறது, இது எல்லாமே தடுக்கிறதுக்கும் கால்சியம் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த கரும்பு சாறு நம்ம குடிக்கலாம். முக்கியமாக நிறைய பேருக்கு இந்த அல்சர் பிரச்சனை இருக்குங்க, கேஸ்ட்ரைட்டிஸ். இப்போது நம்ம கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நெஞ்செரிச்சல் அதிகமாக இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்கிற பேஷண்ட்ஸ் நிறைய இருக்கீங்க. ஸோ அந்த நெஞ்செரிச்சல், அதாவது புளிச்ச ஏப்பம் வர்றது, காலையில் சாப்பிட்ட உணவு செரிக்காமல் மதிய வேலை வரைக்கும் எனக்கு புளித்த ஏப்பமாக வருது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? நெஞ்செரிச்சல், அந்த அசிடிட்டி, அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதுக்கு எல்லாத்துக்குமே கரும்பு சாறு நம்ம குடிக்கலாம். இந்த கரும்பு சாறு நம்ம எடுக்கும்போதே அதுலேயே கொஞ்சம் இஞ்சி சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ இஞ்சி சேர்த்து தான் அந்த சாறு எடுப்பாங்க, கொஞ்சம் எலுமிச்சை சாறும் அதில் சேர்த்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி குடிங்க. அதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஐஸ் எதுவுமே போட வேண்டாங்க. ஐஸ் இல்லாமல் கரும்பு சாறு குடிச்சு பாருங்களேன், அதனுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும். வெயிலுக்கு சில்லுன்னு நல்ல ஐஸ் கட்டிலாம் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஐஸ் கட்டியே வேண்டாம், அதில் இஞ்சும் எலுமிச்சை சாறும் போட்டு அப்படியே நம்ம குடிக்கும்போது உடலுக்கு அதனுடைய முழு நற்பலன்களும் கிடைக்குது. ஸோ அல்சர் இருக்கா, நிறைய பேருக்கு இந்த ஐபிஎஸ் ப்ராப்ளம் இருக்கும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும், இது சரியாகணும்னா கரும்பு சாறு எடுத்துக்கலாம். ஸோ வயிறு புண்ணை இது ஆற்றக்கூடியது. முக்கியமாக இது பெஸ்ட் ப்ரோபயோட்டிக் டயட் அப்படின்னு சொல்லலாங்க. நம்ம உடலில் இருக்கக்கூடிய, கட்டில் இருக்கக்கூடிய குட் பேக்டீரியாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கான சிறந்த உணவு இந்த கரும்பு சாறு. ஸோ குட் பேக்டீரியாஸ் நலமாக இருக்க நம்மளுடைய கட் ஹெல்த்தும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறதோ, இல்லை மலச்சிக்கல் தொந்தரவு, எப்பொழுதுமே சோர்வாக இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு இந்த கட் பேக்டீரியாஸ் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். அப்படி நம்ம கட் பேக்டீரியாஸ் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு கரும்பு சாறு நம்ம குடிக்கலாங்க. அப்போது ரெகுலராக இல்லை வாரத்துக்கு 4 நாளாவது நீங்கள் கரும்பு சாறு குடிச்சிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் பைல்ஸோ இல்லை ஃபிஸ்டுலா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கரும்பு சாறு நல்லது. அப்பெண்டிசைட்டிஸ் பிரச்சனை இருக்கும் நிறைய பேருக்கு, இந்த குடல் வால் அழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்பெண்டிசைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த கரும்பு சாறு நம்ம குடிக்கும்பொழுது, தொடர்ந்து கரும்பு சாறு குடிக்க உடல் நலன அதிகமான ஒரு நன்மை நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பைல்ஸோ ஃபிஸ்டுலாவோ இந்த சம்மரில் தான் அதிகமாக நிறைய பேருக்கு வருது. அதற்குமே கரும்பு சாறு பயன்படுத்தலாம். முக்கியமாக சருமம், ஏன்னா சருமத்தில் இருக்கக்கூடிய, இதில் இருக்கக்கூடிய சுகர், அதாவது குட் சுகர் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த சுகர் என்ன பண்ணுன்னா, பேசிக்காக நம்மளுடைய ஸ்கின்ல கொலாஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது ஃபைன் லைன்ஸ், சுருக்கங்கள் தெரியுது பார்த்தீங்களா, அதே மாதிரி சருமத்தில் ஓப்பன் ஸ்போர்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த வடுக்கள், தழும்புகள், விரிங்கிள்ஸ், சின்ன சின்ன விரிங்கிள்ஸ் மறையிறதுக்கும் கரும்பு சாறு நமக்கு பயன்படுது. இந்த கரும்பு சாறு குடிக்கும்பொழுது அவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்குது. ஏன்னா தோலில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள், தலை முடி உதிர்வு, இந்த மாதிரியான சங்கடங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு கரும்பு சாறு உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வெயிலில் போயிட்டு வரீங்கன்னா ஆலோவேரா இருக்குது பார்த்தீங்களா, கற்றாழை, இந்த கற்றாழை ஜெல்லோட கரும்பு சாறு கொஞ்சம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில், முகத்தில், கழுத்தில், கைகளில் எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், இந்த சன் டேன் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நேச்சுரலாக நம்ம நிறைய சன்ஸ்க்ரீன்லாம் தேடிட்டுருப்போம். அந்த மாதிரி சமயங்களில் இந்த கரும்பு சாறும் நம்ம வந்து ஆலோவேராவும் கலந்து எடுக்கும்பொழுது உடலில் அவ்வளவு நன்மைகள் கிடைக்குது. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், கரும்பு சாறு குடிக்கலாமா வேண்டாமான்ட்டு. இவ்வளவு நற்குணங்கள் இதில் இருக்குங்க. ஸோ இந்த சம்மர் மட்டும் இல்லை, எப்போதுமே நம்ம கரும்பு சாறு பயன்படுத்தலாம். மேலும் சித்த மருத்துவம் தொடர்பான உங்களுக்கு உடல் நல ஏதாவது ப்ராப்ளம் இருந்து சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.